ஃபைனலா டிவிகே கவர்மெண்ட் வந்து அவங்க சொன்ன மாதிரி வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. வெள்ளை அறிக்கையில என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டோட கடன் வந்து 13,18 லட்சம் கோடி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட கடனை 2 மடங்கு உயர்த்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிதியமைச்சர் இருக்கக்கூடிய மரிய வில்சன் வந்து டிஎம்கே கவர்மெண்ட சொல்றாரு. இப்போ இருக்கிற இந்த கடன் தொகையை வச்சு டிவிகே கவர்மெண்ட் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா, இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திவாலாக வாய்ப்பு இருக்குதா, இதுல இருந்து இவங்க கடன்ல இருந்து இந்த மீற வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு டீடைல்டான எக்ஸ்பிளேஷன் வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மே 10 விஜய் அவர்கள் பதவியேற்றப்ப அன்னைக்கு விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் கொடுத்த ஸ்பீச் சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான நிதிநிலை வச்சுட்டு போயிருக்காங்க, கஜானால என்னத்தை விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை மக்களுக்கு அரச பத்தின ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன். அதுல இப்ப நான் எந்த இடத்துல இருந்து நாங்க மூவ் ஆக போறோம், எங்க இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வெள்ளை அறிக்கைக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க, எவ்வளவு இப்ப கடன் இருக்கு அப்படின்னு. அதை பாக்குறப்ப தமிழ்நாட்டோட மொத்த கடன் வந்து 13,18 லட்சம் கோடி. இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கின கடன் 10 லட்சம் கோடி. மிச்சம் இருக்கிற அந்த 3,18 லட்சம் கோடி என்ன கடன்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தமிழ்நாடோட மாநில நிறுவனங்கள் இருக்குல்ல, டான்ஜெட்கோ, போக்குவரத்து, இந்த மாதிரி நிறுவனங்கள் இவங்க வாங்கின கடனும் மொத்தமா சேர்த்து மொத்தமா 13,18 லட்சம் கோடி. ஓகேவா? இதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும், எனக்கு வீடியோ பார்க்குற உங்களுக்கு எல்லாத்துக்குமே 1,28,934 ரூபாய் கடன் இருக்கு, தனிநபர் கடன். ஓகேவா? இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கடன் தொகையை 2 ஆக்கிட்டு போயிட்டாங்க, 2 மடங்கா உயர்த்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. இந்த 13,18 லட்சம் கோடிய தமிழ்நாடு கவர்மெண்டால வட்டி கடன் கட்ட முடியுமா, அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பாக்குறப்ப, தமிழ்நாட்டோட வருவாய் இருக்குல்ல, அந்த வருவாயில இன்கம்ல 22.8% வந்து கடனுக்கே கட்டுறோம், வட்டி கட்டுறோம். ஓகேவா? இது போக 64% வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான சேலரி, அவங்க ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற பென்ஷன், அந்த பிஎஃப் காசு இதுல போயிருது. இது போக இருக்கிற மொத்தமா ஒரு 13% வச்சுதான் தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை கவர்மெண்ட் பார்க்க போறாங்க. ஒரு மெட்ரோ விரிவாக்கமாகட்டும், ரோட் போடுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அவங்க கூட டிவிகே கவர்மெண்ட் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது, இப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே 13% பிளஸ் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதி, இதை வச்சு பண்ணலாம். இதை வச்சுதான் பண்ண போறாங்க. இதை வச்சு மட்டும் கண்டிப்பா பண்ண முடியுமான்னு கேட்டா அது சான்ஸ் ரொம்ப கம்மி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, கண்டிப்பா டிவிகே கவர்மெண்ட்டும் புதுசா கடன் வாங்க போகுது, அதுலயும் டவுட் இல்லை. இவங்களும் புதுசா கடன் வாங்க தான் போறாங்க, கடனை வாங்கி தான் ஃபர்தரா 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட்டை ரன் பண்ண போறாங்க. இப்படி இவ்வளவு கடன் ஆயிருச்சு, 13,18 லட்சம் கோடி கடன் இருக்கு, இந்த கடனை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை ஸ்மூத்தா ரன் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, அவரோட பிசினஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஆனா அவருக்கு 100 கோடி கடன் இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது. அவரால் ரொட்டேஷனா வட்டி கட்டிக்கிட்டே அவரால் அதை மேனேஜ் பண்ணிட முடியும், பிரச்சனை இல்லை. இதே நேரத்துல ஒருத்தர் வீட்டுல சும்மா இருக்கான், அவனுக்கு ஒரு 10 லட்சம் தான் கடன் இருக்கு அப்படின்னா அது பெரிய கடன், அவனால அதை இது பண்ணவே முடியாது, இது பெரிய பிரச்சனை கொண்டு போங்க. இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை, அந்த வேலை இல்லாம 10 லட்சம் கடன் வச்சிருக்காமல அவனை மாதிரி இல்ல. அந்த ஒருத்தர் சொன்னோம்ல ரெகுலர் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவர் நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுல வரக்கூடிய வருவாயை வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபர்தரா 5 வருஷத்துக்கு மத்திய அரசு நிதி வாங்கி புதுசா கடன் வாங்கி கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட முடியும், அதுல டவுட்டே இல்லை. சரி, ரன் பண்ணிடுவாங்க, வாக்குறுதி நிறைவேற்றுறாங்க, ஓகே. இந்த கடனை குறையறதுக்கு என்ன பண்ணலாம், இவ்வளவு கடன் இருக்கே. இப்ப இவங்களும் அடுத்த ஆட்சி போறப்ப 2031 எலெக்ஷன்ல பாக்குறப்ப இவங்க வந்து இந்த 13 லட்சம் கோடிய 26 லட்சம் கோடியா மாத்தி தான் போவாங்களா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அப்ப இவங்க இதை குறைக்கிறதுக்கு என்னப்பா பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தொழில்துறைகளை முதலீடு அதிகமா ஈர்க்கணும், நம்ம பக்கம் அதிகமா கொண்டு வரணும். தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்களா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா ஏற்படுத்தணும், வரியை உயர்த்தணும், வரி வருவாயை அதிகப்படுத்தணும். இப்படிலாம் பண்ணாங்கன்னா கடனை, நம்ம கட்டக்கூடிய கடன் அந்த வட்டியை விட தமிழ்நாட்டோட இன்கம் அதிகரிக்கும். இப்படி அதிகரிக்குங்கிறப்ப ரொம்ப ஸ்மூத்தா கவர்மெண்ட் ரன் பண்ணலாம். இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப மோசமான திவாலாக நிலைமையில் நம்ம நிலைமை இல்லை. அதே நேரத்துல எந்தவித ப்ரெஷரும் இல்லாம
தமிழ்நாட்டோட கடன் ரொம்ப கம்மியா இருக்கு, வட்டி கம்மியா இருக்கு, நம்மளால ஈஸியா மேனேஜ் பண்ணிக்க முடியுங்கிற அளவும் இல்ல. ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு. நமக்கு வந்து எக்கனாமிக்கல் கிரீசிஸ் இல்ல, ஆனா எக்கனாமிக்கல் பிரஷர் இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா கரெக்டா ஹேண்டில் பண்ணா இந்த கடன் அமௌண்ட்டை குறைக்கிறது ட்ரை பண்ணலாம். இப்ப வந்து இது இருக்கிறது வந்து கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா 2 மடங்கு போகதான் செய்யும். அது மாற்று கருத்தே இல்ல. சரி, இப்ப மரி வில்சன் அவங்க வந்து சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கடனை வந்து 2 மடங்கு ஆக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப 2 மடங்கு ஆக்கியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் பண்ணது கிடையாதா? 2021 டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கிறாங்க. 26 இப்ப டிவிக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. 2021 டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஆட்சியை ரன் பண்றப்ப அவங்ககிட்ட இருந்த கடன் தொகை வந்து 4 லட்சம் கோடி, 4.6 லட்சம் கோடி கிட்ட இருந்திருக்கு. அந்த கடன் அமௌண்ட்ல தான் இவங்க கவர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ 13.8 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் கொண்டு வந்திருக்காங்க, மாநில கடனை. இப்படி இருக்கிறப்ப அப்ப டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும்தான் போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில அவங்களோட கடனை உயர்த்திட்டு போயிருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. 2001 இருந்து இப்போ 2026 வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டோட போன ஆட்சிக்கும் இப்ப இருக்க ஆட்சி கடன் தொகையை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது 2 மடங்கு இல்ல அரௌண்ட் 2 மடங்கு கிட்ட வந்திருக்கும். 2% கண்டிப்பா இருக்கும். இல்லைன்னா நியர்பை 2% இப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் அவங்க இது பண்ணிருக்காங்க. இதுல டவுட்டே இல்லை. இப்படிதான் போயிருக்கு 2001 இருந்து இப்ப. இது பயங்கரமா இந்த கடன் அமௌண்ட் ரொம்ப கூடுனது எப்பன்னா 2011 2016க்கு அப்புறம் அதிகமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணது, நிறைய மானிய மக்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்குறது, நிறைய இலவச பொருட்கள், இந்த விலையில்லா பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணது வந்து தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி இதுக்கு கொண்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்ச வட்டம் இது நடந்திருக்கு. எல்லாருமே கடன் தொகையை கூட்டிட்டு தான் போயிருக்காங்க, யாருமே குறைக்கலாம் இல்லை. போன ஆட்சியில இவ்வளவு கூட்டினாங்க, நாங்க இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடன் தொகையை குறைச்சிருக்கோம்னு இது வரைக்கும் ரெக்கார்டு இல்லை. எல்லாருமே கடன் தொகையை கூட்டிட்டு தான் போயிருக்காங்க, அதுவும் நியர்பை 2%. ஓகேவா? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு ப்ரெஷர் இருக்கு, அவ்வளவுதான். இப்போ வந்து ஒன்றிய அரசிட்ட நிதியை வாங்கி வரி வருவாயை கூட்டி வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தி தொழில்துறை முதலீடு அதிக இழுத்து இப்படிலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு ஷியரா திவாலாக சான்ஸே கிடையாது. ஸ்மூத்தா ரன் பண்ணுவாங்க. ஆனா வாக்குறுதி அவங்களால அடுத்து எல்லாத்தையும் ஒன்னா நிறைவேற்ற முடியுமானா அது ஒரு பெரிய டவுட். கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்ற சான்ஸ் இருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டை சொல்லி பிளேம் இல்ல. இது பேர் அது இவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆல்ரெடி இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க 2031 ஆட்சியை கொடுக்குறப்ப இவங்க எவ்வளவு கூட்டியிருக்காங்க, அதாவது இவங்க வந்து 13 லட்சம் 13 லட்சத்துல இருந்து இவங்க வெறும் 20 லட்சம் தான் கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா எல்லாருமே 2% கிட்ட கொண்டு போனாங்க, இவங்க 2% தான் கம்மியா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி இவங்களும் 13ல இருந்து 26 கொண்டு போனாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கு இதுக்கு இன்னும் சான்ஸ் இல்லை. இன்னொன்னு, நம்ம கடனை மட்டும் பேசக்கூடாது, இவ்வளவு கடன் உயர்த்திட்டாங்கன்னு. வருவாய், மக்களோட இன்கம் எவ்வளவு கூடி இருக்கு, ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபி எவ்வளவு கூடி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். கிராஸ் ஸ்டேட் இந்த பிரைஸ் சொல்றாங்க, ஜிடிபி மாதிரி சொல்றாங்க, அந்த அமௌண்ட் எவ்வளவு கூடி இருக்கு, மொத்த மாநில வருவாய் எவ்வளவு கூடி இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படி பாக்குறப்ப நம்மளோட வருவாய் வந்து போன ஆட்சியில ஒரு 100 கோடி இருந்திருக்கு, நம்மளோட இன்கம் 100 கோடி இருந்திருக்குன்னா கடன் அமௌண்ட் 20 கோடி இருந்திருக்கு. இந்த ஆட்சியில கடன் அமௌண்ட் 40 கோடி வந்திருக்குன்னா இன்கம் 200 கோடி வந்திருக்கு. கடனும் 2% கூடி இருக்கு, வருவாயும் 2% கூடி இருக்கு, ரெட்டிப்பாயிருக்கு. சாரி, 2% ரெட்டிப்பாயிருக்கு. அதுவும் டபுள் தி அமௌண்ட் ஆயிருக்கு, இதுவும் டபுள் தி அமௌண்ட் ஆயிருக்கு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் கவர்மெண்ட் இப்ப அடுத்து ஃபர்தரா மூவ் பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டா புரிஞ்சா புரியல அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து நான் போடக்கூடிய வீடியோல இன்னும் தெளிவா சொல்ல ட்ரை பண்றேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ் கவுண்ட் பண்ணுங்க, அதை பத்தி நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.